இலங்கையில் அதிகமாக மின்சாரத்தை சேமிக்கும் எல்ஜி குளிர்சாதன பெட்டி நாடளாவிய அபார்ஸ் மற்றும் பை அபார்ஸிடமிருந்து. வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கின்றோம். நாட்டில் எரிபொருள் விநியோகத்தை சீராக பேணுவதற்காக வழமையை விட 1.5 மடங்கு அதிக எரிபொருள் சந்தைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் தெரிவித்துள்ளார். நாட்டில் எரிபொருள் விநியோகத்தை சீராக பேணுவதற்காக நேற்று மாலை வரை வழமையை விட 1.5 மடங்கு அதிக எரிபொருள் சந்தைக்கு விடுவிக்கப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தின் தலைவர் டி.ஜே. ராஜகருண தெரிவித்துள்ளார். இதன் காரணமாக நாட்டின் பெரும்பாலான எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் விநியோக நடவடிக்கைகள் தற்போது வழமைக்கு திரும்பியுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் கட்டுப்பாடுகள் குறித்த வதந்திகளுக்கு பதிலளித்துள்ள அவர், QR முறைமை என்பது எரிபொருள் தட்டுப்பாடு நிலவும் காலங்களில் மட்டுமே பயன்படுத்தப்படும் ஒரு கருவி என தெளிவுபடுத்தியுள்ளார். தற்போது நாட்டில் போதியளவு எரிபொருள் கையிருப்பு உள்ளதால் இந்த முறையை மீண்டும் நடைமுறைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை என அவர் உறுதியளித்துள்ளார். எவ்வாறாயினும் சாதாரண சட்டம் மற்றும் ஒழுங்குமுறை நடவடிக்கைகளால் விநியோகத்தை கட்டுப்படுத்த முடியாத நிலை ஏற்பட்டால் மட்டுமே QR முறைமையை மீண்டும் அமுல்படுத்த தயார் நிலையில் இருப்பதாகவும் தலைவர் ராஜகருண மேலதிகமாக தெரிவித்துள்ளார். தன்னாட்சி அதிகாரங்களை கொண்ட பிராந்தியங்கள் மற்றும் இரு அவைகளை கொண்ட நாடாளுமன்ற முறைமை உருவாக்கப்பட வேண்டும் என முன்னிலை சோசலிச கட்சி வலியுறுத்தியுள்ளது. தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வாக தன்னாட்சி அதிகாரங்களை கொண்ட பிராந்தியங்கள் மற்றும் இரு அவைகளை கொண்ட நாடாளுமன்ற முறைமை உருவாக்கப்பட வேண்டும் என முன்னிலை சோசலிச கட்சி வலியுறுத்தியுள்ளது. கொழும்பு சுகதராச உள்ளரங்கில் இடம்பெற்ற கட்சியின் 4வது மாநாட்டில் உரையாற்றிய அதன் பிரச்சார செயலாளர் துமிந்த நாகமுவ மலையக தமிழர்களை இலங்கையர்களாக உத்தியோகபூர்வமாக அங்கீகரிக்க வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டினார். ஏதேனும் ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை இலக்கு வைத்து சட்டங்கள் இயற்றப்படுவதை தடுக்கவே இரு அவைகளை கொண்ட நாடாளுமன்றத்தை தாம் முன்மொழிவதாக அவர் தெரிவித்தார். தற்போதைய அரசாங்கம் முன்னெடுத்து வரும் புதிய பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் மக்களின் ஜனநாயக உரிமைகளை நசுக்கும் முயற்சி என சாடிய துமிந்த நாகமுவ, ஐக்கிய மக்கள் சக்தியும் தேசிய மக்கள் சக்தியும் ஒரே மாதிரியான நவதாராளவாத கொள்கைகளை பின்பற்றுவதாக குற்றம் சாட்டினார். சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகளுக்கு அடிபணிந்து செயற்படுவதன் மூலம் ஊழியர் சேமலாப நிதி மற்றும் நம்பிக்கை பொறுப்பு நிதியங்களுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டுள்ளதாக அவர் எச்சரிக்கை விடுத்தார். அத்துடன் ஊழலுக்கு எதிராக பேசி ஆட்சிக்கு வந்தவர்கள் தற்போது நிலக்கரி கொள்வனவு ஊழல் புகார்களில் சிக்கியுள்ளதாகவும் அரசாங்கம் ஊழலுக்கு எதிரான தீர்க்கமான நடவடிக்கைகளை எடுக்க தவறினால் ஊழல்வாதிகளை நிர்வாகத்தை கைப்பற்றி விடுவார்கள் என குறிப்பிட்டார். அமெரிக்கா மற்றும் இந்தியாவுடன் அரசாங்கம் கொண்டுள்ள ரகசிய ஒப்பந்தங்கள் குறித்து கேள்வி எழுப்பிய அவர், இனவாதத்தை பயன்படுத்தி இனி வரும் ஆட்சிக்கு வர முடியாது என தெரிவித்தார். இதேவேளை லலித் மற்றும் குகன் ஆகியோரின் கடத்தல்களுக்கு பின்னரும் தமது போராட்டம் ஓயவில்லை என குறிப்பிட்ட அவர், மக்கள் மைய பொருளாதாரத்தை வென்றெடுப்பதில் தமது கட்சி தொடர்ந்து முன்னிற்கும் என தெரிவித்தார். இலங்கை மருத்துவ சேவை என்ற தனித்துவமான சேவை பிரிவை உடனடியாக நிறுவுமாறு அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. இலங்கையின் சுகாதாரத்துறையில் நிலவும் நீண்டகால நெருக்கடிகளுக்கு தீர்வாக இலங்கை மருத்துவ சேவை என்ற தனித்துவமான சேவை பிரிவை உடனடியாக நிறுவுமாறு அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கம் வலியுறுத்தியுள்ளது. பொது சுகாதார சேவையை வலுப்படுத்துவது அரசாங்கத்தின் பொறுப்பு என்ற போதிலும் தற்போதைய நிர்வாகம் அந்த பொறுப்பிலிருந்து வேண்டுமென்றே நழுவி வருவதாக சங்கம் குற்றம் சாட்டியுள்ளது. மருத்துவர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றுவது தொடர்பாக எட்டப்பட்ட எழுத்துப்பூர்வ உடன்படிக்கைகளை அரசாங்கம் மீறியுள்ளதால் தொழிற்சங்க போராட்டங்களை தீவிரப்படுத்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாக சங்கம் தெரிவித்துள்ளது. குறிப்பாக அமைச்சரவை அங்கீகாரம் கோரப்பட்டுள்ள புதிய மருத்துவ சேவை பிரிவை உருவாக்குதல், மேலதிக நேர கொடுப்பனவுகளை உறுதிப்படுத்துதல் மற்றும் ஆய்வு கொடுப்பனவு தொடர்பான சிக்கல்களை தீர்ப்பது உள்ளிட்ட பல முக்கிய கோரிக்கைகளை முன்வைத்து இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட உள்ளது. தமது கோரிக்கைகள் தொடர்பில் உரிய தரப்பினர் அக்கறையற்ற நிலையில் செயற்படுவதாக குறிப்பிட்டுள்ள மருத்துவர்கள், மருந்து தட்டுப்பாடு நிலவும் வேளையில் அதற்கான பரிந்துரைகளை வழங்க மறுத்தல் மற்றும் அரசியல் நோக்கம் கொண்ட சுகாதார முகாம்களில் இருந்து விலகியிருத்தல் உள்ளிட்ட 7 வகையான தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஏற்கனவே ஈடுபட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. தெஹ்ரான் மீது முன்னெடுக்கப்படும் இராணுவ தாக்குதல்களுக்கு சோசலிச கட்சி கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஆகிய நாடுகள் ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி ஹமேனியை படுகொலை செய்துள்ளமைக்கும் தெஹ்ரான் மீது முன்னெடுக்கப்படும் இராணுவ தாக்குதல்களுக்கும் சோசலிச கூட்டணி கடும் கண்டனம் வெளியிட்டுள்ளது.
இலங்கை சமசமாஜ கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி உள்ளிட்ட இடதுசாரி தலைமைகளை உள்ளடக்கிய இக்கூட்டணி இவ்விவகாரம் தொடர்பில் விடுத்துள்ள அறிக்கையில், சர்வதேச சட்டங்களை மீறி நடத்தப்படும் இத்தாக்குதல்கள் 3வது உலகப் போருக்கு வழிவகுக்கும் என எச்சரிக்கை விடுத்துள்ளது. இலங்கையின் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் அமெரிக்காவுடன் மேற்கொண்டு வரும் நெருக்கமான இராணுவ உறவுகள் குறித்து சோசலிச கூட்டணி பெரும் கவலை வெளியிட்டுள்ளது. அண்மை காலமாக அமெரிக்காவிடமிருந்து கடலோர காவல்படை கப்பல்கள் மற்றும் ஹெலிகாப்டர்களை பெற்றுக்கொள்வதுடன் இலங்கை கடற்படை அமெரிக்க கட்டளைகளின் கீழ் செயற்படுவது நாட்டின் நீண்டகால அணிசேரா கொள்கையை சீர்குலைப்பதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. குறிப்பாக செங்கடல் மற்றும் ஏடன் வளைகுடா பகுதிகளில் அமெரிக்க தலைமைத்துவத்திலான நடவடிக்கைகளில் இலங்கை கடற்படையினர் ஈடுபடுத்தப்படுவது ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் சட்டவிரோத போரில் இலங்கையையும் ஒரு கருவியாக மாற்றிவிடும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அமெரிக்காவின் மொன்டானா தேசிய பாதுகாப்பு பிரிவுடன் இலங்கை அண்மையில் கைச்சாத்திட்ட பாதுகாப்பு புரிந்துணர்வு ஒப்பந்தம் மற்றும் அமெரிக்காவின் இந்தோ பசிபிக் மூலோபாயத்திற்கு அடிபணிந்து நடக்கும் போக்கு ஆகியவை நாட்டின் இறைமைக்கு அச்சுறுத்தல் என அவ்வறிக்கை விளக்குகிறது. எனவே ஈரானுக்கு எதிரான அமெரிக்காவின் இராணுவ நடவடிக்கைகளிலிருந்து இலங்கை அரசாங்கம் உடனடியாக விலக வேண்டும் எனவும் அமெரிக்க படைகளுடனான கூட்டு இராணுவ செயற்பாடுகளை நிறுத்த வேண்டும் எனவும் சோசலிச கட்சி வலியுறுத்தியுள்ளது. எரிபொருள் தொடர்ந்து கிடைக்கும் எனவும் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீசரன் தெரிவித்துள்ளார். இந்தியா மற்றும் சிங்கப்பூர் ஆகிய நாடுகளிடமிருந்தே இலங்கை எரிபொருளை பெற்றுக்கொள்வதாகவும் இதனால் எரிபொருள் தொடர்ந்து கிடைக்கும் எனவும் மக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் தேசிய மக்கள் சக்தியின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகதீஸ்வரன் தெரிவித்துள்ளார். வவுனியாவில் உள்ள அவரது அலுவலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் இவ்வாறு குறிப்பிட்டார். வளைகுடாவில் ஏற்பட்டிருக்கின்ற யுத்தம் காரணமாக இலங்கையிலே எரிபொருள் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற வகையிலே மக்கள் கடந்த 2-3 நாட்களாக பாரிய அளவில் எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு முன்னால் வரிசையிலே நின்று எரிபொருளை கொள்வனவு செய்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது. உண்மையிலே இலங்கையினுடைய எரிபொருள் கையிருப்பை பொறுத்த மட்டிலே இலங்கையிலே டீசல் 35 நாட்களுக்கும் அதே போல் பெட்ரோல் 37 நாட்களுக்கும் 95 ஒக்டோன் பெட்ரோல் 30 நாட்களுக்கும் அதே போல் சூப்பர் டீசல் 72 நாட்களுக்கும் தேவையான கையிருப்பு இருக்கின்றது. எங்களது அரசாங்கத்தை பொறுத்தவரையிலே இந்த கையிருப்பு நிச்சயமாக சரியான முறையிலே பேணப்படுவதோடு தொடர்ச்சியாக எரிபொருள் கப்பல்கள் வருவதற்குரிய ஒழுங்குகள் செய்யப்பட்டிருக்கின்றது. எனவே வீணாக பீதியடைய வேண்டிய தேவையில்லை. எங்களுடைய நாடு எரிபொருளை இந்தியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளின் இடம்தான் கொள்வனவு செய்கின்றன. அவ்வாறு கொள்வனவு செய்கின்ற பொழுது நிச்சயமாக அதை கொண்டு வருவதற்குரிய இடையூறுகளும் ஏற்பட போவதில்லை. எனவே மக்கள் இது தொடர்பாக விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அத்தோடு எரிபொருளை சேமித்து வைக்கின்ற செயற்பாட்டை மக்கள் தவிர்த்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். NIBM என்று கூறப்படுகின்ற தொழில் கல்விகளை வழங்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழக வளாகம் ஒன்றிலே வவுனியா மாவட்டத்திலே தொடங்குவதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. கணிசமான ஆசிரியர்களை வடக்கு மாகாணத்துக்கு உள்வாங்கி காணப்படுகின்ற பாரிய ஆசிரியர் பற்றாக்குறையை குறிப்பிட்ட அளவு நிவர்த்தி செய்வதோடு அந்தந்த மாவட்டங்களிலே பட்டதாரிகளை தெரிவு செய்வதற்குரிய புள்ளித்திட்ட அடிப்படையிலான செயற்பாடுகளும் அங்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றன. கூடுதலான இடமாற்ற பிரச்சனைகளை தவிர்த்து ஒரு அந்தந்த மாவட்டங்களிலே அந்த பட்டதாரிகளை நியமிக்கின்ற பட்சத்திலே இந்த இடமாற்ற பிரச்சனைகளை நாங்கள் குறைத்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே எதிர்வரும் காலங்களிலே நிச்சயமாக கல்வி புலத்திலே ஒரு பாரிய மாற்றத்தை நாங்கள் நிச்சயமாக நிகழ்த்துவதோடு ஆசிரியர் பற்றாக்குறை போன்ற விடயங்களிலும் சிறப்பாக கவனத்தை செலுத்தி இருக்கின்றோம். அது மட்டும் இல்லாமல் வடக்கு மாகாணத்திலே கிட்டத்தட்ட 51 பாடசாலைகளிலே கட்டிடங்கள், வகுப்பறை கட்டிடங்கள், மேலும் பல கட்டிடங்கள் குறையான நிலையிலே பல ஆண்டுகளாக பூர்த்தி செய்யப்படாமல் இருக்கின்றது. வருகின்ற 2027ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டத்திலே கணிசமான நிதியினை ஒதுக்கி இந்த பாடசாலை கட்டிடங்களை முழுமையாக புனரமைப்பதற்குரிய ஒத்துழைப்பை அரசாங்கம் வழங்க வேண்டும் என்ற வகையிலே கல்வி அமைச்சரிடம் கோரிக்கை விடுத்திருந்தேன். அந்த விடயமும் சாதகமாக பரிசீலிக்கப்படும் என்ற வகையிலே கல்வி அமைச்சர் தெரிவித்திருந்தார்.
சிசுசரிய சேவை வடக்கு மாகாணத்துக்கு சரியான முறையில் கிடைக்க வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் அங்கு வேண்டுகோள்களை விடுத்து அதற்கான ஆரம்பகட்ட நடவடிக்கைகளை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். இந்த மாத இறுதி பகுதிக்குள்ளே இந்த மாணவர்களுக்கான போக்குவரத்து வவுனியா மாவட்டத்திலே சிசுசரிய சேவை கூடுதலான சேவைகளை நாங்கள் உள்வாங்கி தூர இருக்கின்ற மாணவர்களுக்கு நகர்ப்புறத்தை நோக்கி வருகின்ற போது அவர்கள் இலகுவாக வரக்கூடிய வகையிலே மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் இந்த போக்குவரத்து வசதிகளை நீண்ட காலத்துக்கு பின்பு நாங்கள் செய்து கொடுக்க இருக்கின்றோம். யாழ் சாவோச்சேரியில் லூகாஸ் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகம் செய்யப்பட்டன. யாழ்ப்பாணம் சாவோச்சேரியில் ஒரு தொகை லூகாஸ் எரிவாயு சிலிண்டர்கள் நேற்று விநியோகம் செய்யப்பட்டன. சமையல் எரிவாயுவிற்கான தட்டுப்பாடு தொடர்ந்து நீடித்து வரும் நிலையில் எரிவாயு சிலிண்டர்கள் விநியோகிக்கப்பட்டுள்ளன. சாவோச்சேரியில் உள்ள யாழ் மாவட்ட முகவர் நிலையத்தில் நேரடியாக விநியோகிக்கப்பட்டிருந்த நிலையில் மக்கள் வரிசையில் முண்டியடித்து பெற்றுக்கொண்டமையை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. யாழ்ப்பாணம் தாவடி பகுதியில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்த நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். யாழ்ப்பாணம் சுன்னாகம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட தாவடி பகுதியில் சட்டவிரோதமாக மதுபானம் விற்பனை செய்த நபர் ஒருவர் நேற்று சுன்னாகம் போலீசாரால் கைது செய்யப்பட்டார். இதன்போது 23 கால் போத்தல் மீட்கப்பட்டன. சந்தேகத்தின் பேரில் மேலதிக விசாரணைகளின் பின்னர் மல்லாகம் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளார். இதேவேளை மாவா, ஐஸ், போதைப்பொருள் போன்றவற்றை விற்பனை செய்த மூவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டனர். இதன்போது அவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அத்தியாவசிய சேவைகள் தொடர்பான விசேட அறிவித்தலை ஜனாதிபதி செயலகம் வெளியிட்டுள்ளது. இலங்கையில் பொது அவசர கால நிலை மற்றும் 15 அத்தியாவசிய சேவைகள் தொடர்பான விசேட அறிவித்தலை ஜனாதிபதி செயலகம் வெளியிட்டுள்ளது. இதன்படி கடந்த பிப்ரவரி 28 முதல் நடைமுறைக்கு வரும் வகையில் பொது அவசர கால நிலை மீண்டும் நீடிக்கப்பட்டுள்ளது. நாட்டின் பொது பாதுகாப்பு, சட்டம் ஒழுங்கை பேணுதல் மற்றும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கைக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் மற்றும் சேவைகளை தடையின்றி வழங்குவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதிவிசேட வர்த்தமானி அறிவித்தல் மூலம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் அவசர கால அதிகாரங்களை பயன்படுத்தி பொதுமக்களின் சிவில் உரிமைகள் மீறப்படாது என ஜனாதிபதி ஏற்கனவே உறுதியளித்துள்ளார். அதேவேளை மின்சாரம், எரிபொருள், சுகாதாரம் மற்றும் போக்குவரத்து உள்ளிட்ட 15 துறைகள் அத்தியாவசிய சேவைகளாக மீண்டும் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளன. இந்த பட்டியலில் நீர் வழங்கல், உணவு விநியோகம், மாவட்ட மற்றும் பிரதேச செயலகங்களின் பணிகள், மத்திய வங்கி உள்ளிட்ட வங்கி மற்றும் காப்புறுதி சேவைகள், நீர்ப்பாசனம், தொலைத்தொடர்பு, தபால் மற்றும் ஊடக சேவைகள் ஆகியவையும் உள்வாங்கப்பட்டுள்ளன. அவசரகால நிலை நீடிக்கப்பட்டுள்ள காலப்பகுதியில் இந்த சேவைகள் எவ்வித தடையுமின்றி முன்னெடுக்கப்படுவதை உறுதி செய்ய விசேட ஒழுங்கு விதிகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக அரசாங்கம் அறிவித்துள்ளது. எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் அமைதியற்ற சூழலை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சம் நிலவுவதை தடுக்கும் வகையில் நாடு முழுவதும் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்களுக்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. நாட்டில் போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாகவும் பொதுமக்கள் வீணாக அச்சமடைய தேவையில்லை எனவும் இலங்கை கனிம எண்ணெய் கூட்டுத்தாபனம் உறுதியளித்துள்ளது. எவ்வாறாயினும் சிலர் திட்டமிட்ட முறையில் கொள்கலன்களில் எரிபொருளை சேமித்து வைப்பதாக கிடைத்துள்ள தகவலை அடுத்து கேன்கள் மற்றும் போத்தல்களில் எரிபொருள் வழங்குவதை உடனடியாக நிறுத்துமாறு அனைத்து போலீஸ் நிலையங்களுக்கும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எனினும் மீன்பிடி படகுகள், தொழிற்சாலைகள், விவசாயம் மற்றும் கட்டுமான பணிகளுக்கு தேவையான அத்தியாவசிய தேவைகளுக்காக மாத்திரம் இந்த நடைமுறையில் தளர்வுகள் அனுமதிக்கப்பட்டுள்ளன. அதேவேளை எரிபொருளை பதுக்கி வைத்து அதிக விலைக்கு விற்பனை செய்பவர்கள் மற்றும் சமூக வலைத்தளங்கள் வாயிலாக தவறான வதந்திகளை பரப்புபவர்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். மீனவர்களுக்கு தேவையான எரிபொருள் தடையின்றி வழங்கப்படும் என பிரதியமைச்சர் ரத்னகமகே தெரிவித்துள்ளார். மீனவர்களின் கடல்சார் நடவடிக்கைகளுக்கு தேவையான எரிபொருளை எவ்வித தடையுமின்றி வழங்குவதற்கு உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக மீன்பிடி, நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதியமைச்சர் ரத்னகமகே தெரிவித்துள்ளார்.
இதற்கமைய வரவிருக்கும் நாட்களில் கடற்தொழிலுக்காக புறப்பட தயாராக உள்ள மீனவர்கள் தங்களின் வெளியேற்ற அனுமதி பத்திரங்களை சமர்ப்பித்து தடையின்றி எரிபொருளை பெற்றுக்கொள்ள முடியும் என அவர் குறிப்பிட்டார். இது தொடர்பாக இலங்கை கடற்தொழில் துறைமுகம் கூட்டுத்தாபனம் மற்றும் கடற்தொழில் திணைக்களம் ஆகியவற்றுக்கு தேவையான ஆலோசனைகள் வழங்கப்பட்டுள்ளன. மீனவர்கள் தேவையற்ற முறையில் எரிபொருளை பதுக்க வேண்டாம் எனவும் முறையான வழிமுறைகளை பின்பற்றி தங்களுக்கு தேவையான எரிபொருளை பெற்றுக்கொள்ளுமாறும் பிரதியமைச்சர் கேட்டுக்கொண்டுள்ளார். போதுமான அளவு எரிபொருள் கையிருப்பில் உள்ளதால் எவ்வித அச்சமும் கொள்ள தேவையில்லை என உறுதியளித்துள்ள அவர் தற்போதைய அரசாங்கம் மிகவும் வெளிப்படைத்தன்மையுடன் செயற்படுவதாக சுட்டிக்காட்டினார். எனவே வதந்திகளை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் பொதுமக்களிடையே அமைதியின்மையை ஏற்படுத்த முற்படும் குழுக்களின் முயற்சிகளுக்கு இடமளிக்க வேண்டாம் எனவும் பிரதியமைச்சர் ரத்ன கமக்கே மேலதிகமாக வலியுறுத்தியுள்ளார். மத்திய கிழக்கு போர்ச்சூழல் விரைவாக முடிவிற்கு கொண்டுவரப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் தற்போது நிலவி வரும் போர்ச்சூழல் மிக விரைவாக முடிவிற்கு கொண்டுவரப்பட வேண்டும் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார். ஹோமஹம இப்லகந்த ஸ்ரீ சம்முத்தி விகாரையில் இடம்பெற்ற சத்தர்ம வருஷ மத வழிபாட்டு நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டார். இந்த மோதல்களை முடிவிற்கு கொண்டு வருவதற்கு உலகின் செல்வாக்குமிக்க நாடுகள் தலையிட வேண்டும் என அவர் வலியுறுத்தினார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் தொடரும் யுத்தம் கூடிய விரைவில் நிறுத்தப்பட வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய முன்னாள் ஜனாதிபதி சர்வதேச நாடுகள் ஒன்றிணைந்து இதற்கான தீர்வை காண முன்வர வேண்டும் என குறிப்பிட்டார். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.